Hello everyone, welcome back to Keystone IAS Academy. Today we will understand four important current affairs topics from December 22, 2025, The Hindu newspaper. The topics are the winter session of Parliament, India's three-nation foreign visit, India-Africa economic ties, lessons from China on air pollution. So let's see the articles one by one. First article is related to winter session of Parliament. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்லிமெண்ட்டுடைய செஷனில் வின்டர் செஷன் நம்ம நடந்து முடிஞ்சுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அதோட ஓவர்வியூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது பார்க்குறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கோ டு பார்லிமெண்ட் சாப்டர் இன் இந்தியன் பாலிட்டி, ரீட் அபவுட் செஷன்ஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, பிகாஸ் அந்த ஸ்டாட்டிக் போர்ஷனோட கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் இந்த செஷன் இந்த ஆர்டிக்கிள் ரீட் பண்ணணும். பிகாஸ் திஸ் ஆர்டிக்கிள் இஸ் ஒன்லி அபவுட் த வின்டர் செஷன். இப்போ ரீசெண்டாக நவம்பர் டிசம்பரில் நடந்த வின்டர் செஷன் பற்றின டிஸ்கஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ரிலேட்டடாக நீங்கள் ஓவரால் அந்த பார்லிமெண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய செஷன்ஸை இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா it will be very useful for you. Okay, so just ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ பார்லிமெண்ட்ல 3 செஷன்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி மேல பட்ஜெட் செஷன், விச் இஸ் த லாங்கஸ்ட் செஷன். இந்த செஷன்ல தான் யூனியன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல மன்சூன் செஷன். ஸோ இந்த டைம்ல லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸஸ், லெஜிஸ்லேட்டிவ் பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. தென் ஃபைனலி நவம்பர் இயர் எண்ட்ல நவம்பர் டிசம்பர்ல வின்டர் செஷன் நடக்கும். அதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னென்னலாம் நடந்தது இந்த செஷன்ல அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த வின்டர் செஷன் ஷார்ட்டஸ்ட் செஷன், இம்பார்ட்டன்ட் பில்ஸ் எல்லாம் இதுல பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்லிமெண்ட்ல, அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ்க்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்டுமே கிடையாது. அதாவது எவ்வளோ சிட்டிங்ஸ் வேணாலும், ஒரு செஷனுக்கு எவ்வளோ சிட்டிங்ஸ் வேணாலும் இருந்துக்கலாம். நோ கான்ஸ்டிடியூஷனல் லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ். பட் மேக்ஸிமம் கேப் பிட்வீன் 2 செஷன்ஸ் ஷுட் பி 6 months. அதாவது 6 monthsக்கு 2 செஷனுக்கு இடையில இருக்க கேப் 6 monthsக்கு மேல போகக்கூடாது. 6 monthsக்குள்ளாடி தான் அந்த 2 செஷனுக்குள்ள கேப் இருக்கணும். இவ்வளவுதான் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஆர்டிகிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கொஸ்டின் ஹவர் அண்ட் 0 hour. ஸோ கொஸ்டின் ஹவர்னு சொல்றது ஒரு பார்லிமெண்ட்ரி சிட்டிங் ஒரு நாள் நடக்க போகுது அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஹவர் இஸ் பார்லிமெண்ட் கொஸ்டின் ஹவர். ஸோ இதுல எம்பிஸ் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். So MPs can ask questions to ministers. அப்போ MPs என்னெல்லாம் அந்த questionஸ்ல types of questions என்ன? Starred, unstarred or short notice questions. 3 types இருக்கு. Okay, starredனா minister should answer oral answer plus supplementary question can follow. Okay, starredனா என்ன? starredனா oral answer கொடுக்கணும் minister, supplementary question கேட்கலாம். So unstarred questions written answerல கொடுப்பாங்க. short noticeனா urgent mattersக்கான question இருக்கும். So MPs can ask ministers are answerable. Okay, it ensures the executive accountability. Very important step, very important executive accountability oda ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின் hour. Then 0 hour பாத்தீங்கன்னா which starts immediately after question hour. Okay, so the 0 hour is not mentioned in constitution or rules. 0 hour is not mentioned in constitution or constitutionலயோ ரூல்ஸ்லயோ 0 hour மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் பை கன்வென்ஷன் நடைமுறைக்குட்பட்டு கொஸ்டின் ஹவர் முடிஞ்ச உடனே 0 hourனு ஒரு ஹவர் வரும். அந்த ஹவர்ல எம்பிஸ் ரேஸ் அர்ஜென்ட் பப்ளிக் இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுவாங்க. டைம் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். ஓகே, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த பப்ளிக் கன்சர்ன். தென் மோஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா there are types of motions are there. So adjournment motion na which is related to urgent public importance, அந்த டைம் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கால் பண்ணுவாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா விச் டெஸ்ட் மெஜாரிட்டி இல்லைன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி ஆட்சி கலைக்க முடியும். தென் காலிங் அட்டென்ஷன் மோஷன், சி கவர்மெண்ட் கிளாரிஃபிகேஷன். தென் கம்மிங் டு த மேஜர் ஸ்டெப் என்னன்னு பார்த்தா பார்லிமெண்டரி கமிட்டிஸ். இதையும் நம்ம இந்த ஆர்டிகிள் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் திஸ் பார்லிமெண்டரி கமிட்டிஸ்? டைப்ஸ் ஆஃப் கமிட்டிஸ் இருக்கு. ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், ஆல் தோஸ் கமிட்டிஸ் ஆர் தேர். ஸோ தே எக்ஸாமைன் பில்ஸ் இன் டீடைல். ஸோ இந்த பில்லை எல்லா இப்போ ஒரு சிட்டிங் வருதுன்னா ஜஸ்ட் இவ்வளோ டேஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர்லையும் எல்லா நாளுமே எல்லா சிட்டிங்கும் எல்லா பில்ஸையும் உட்காந்து ஃபுல்லாகவே கமிட்டி பண்ணுற மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க டைம் இருக்காது. ஸோ இந்த எக்ஸாமைன் பண்ணுற ஒர்க் எங்கே போகும்னா பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போகும். ஸோ விச் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லெஜிஸ்லேஷன். ஓகே, ஸோ ரெடியூஸ் த ஃப்ளோர் டைம் பர்டன். அதாவது ஃப்ளோர்க்குள்ள பார்லிமெண்ட்குள்ள நடக்கிற டிஸ்கஷனை குறைக்கிறதுக்காக வெளியில பார்லிமெண்டரி கமிட்டி இதுல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க.
ஏற்கனவே உங்களுடைய பேசிக்ல ஸ்டாட்டிக் நோட்ஸ்ல பார்லிமெண்ட் சாப்டர் கீழே இந்தியன் பாலிட்டியில வந்து சப்ஜெக்ட்ல பார்லிமெண்ட் சாப்டர் கீழே நீங்க ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. இஃப் சப்போஸ் நீங்க படிக்கல, புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க கண்டிப்பா பாலிட்டியில இந்த சாப்டர்ல படிச்சுதான் ஆகணும். ஸோ யூபிஎஸ்சிக்கு இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க நான் இப்போ சொன்ன நோட்ஸை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் கொஸ்டின் ஹவர், வாட் இஸ் 0 ஹவர், ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆர்டிகல் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2025ல ரீசனாக நடந்த வின்டர் செஷன் பற்றி பார்க்கலாம். இட் ஹேட் 15 சிட்டிங்ஸ், 15, ஓகே, 15 சிட்டிங்ஸ். 10 பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 8 பில்ஸ் பாஸ் பண்ணாங்க. அதாவது மெனி பில்ஸ் வேர் பாஸ்ட் இல்லையா? ஸோ என்ன பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாங்க? 100% எஃப்டிஐ இன் இன்சூரன்ஸ், சேஞ்சஸ் டு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, நியூக்ளியர் எனர்ஜி ரிஃபார்ம்ஸ், ரிப்பீல் ஆஃப் அப்சலீட் லாஸ், ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கும்போது ஓகே நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, இட் லுக்ஸ் ப்ரொடக்டிவ், பட் the quality of discussion matters more than quantity of laws is what the article argues. Okay, ஸோ அது வந்து ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் சி த ஓவர்வியூ. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெனி பில்ஸ் வேர் ரஷ்ட் வித்தவுட் கமிட்டி ஸ்க்ரூட்டினி. நான் சொன்னேன் இல்லையா, பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ், parliamentary standing committees are there. So parliamentary standing committees உடைய ஸ்டெப் என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், எல்லாமே நம்ம பார்த்து வச்சிருக்கணும். ஸோ இந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் வந்து என்னென்ன பில்லாம் வந்து போய் வந்திருக்கு, என்னென்ன பில்லாம் வந்து பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் கூட லிங்க் பண்ணுற ஏரியா. ஓகே, ஸோ மெனி பில்ஸ் வேற ரஷ் பண்ணிட்டாங்க கமிட்டி ஸ்க்ரூட்டினி இல்லாமல். தென் ஹீட்டட் டிபேட்ஸ் ஃபோக்கஸ்ட் மோர் ஆன் பொலிட்டிக்ஸ் தேன் சொல்யூஷன் பேஸ்டு விடைக்கும் பொலிட்டிக்ஸ்ல வந்து அதிகமான டிபேட்ஸ் நடந்தது அப்படின்னு த ஆத்தர் திஸ் ஓவரால் ஆர்டிகிள் வந்து கிரிட்டிசைஸ் த வின்டர் செஷன். என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருந்தது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுறாங்க. வி ஹாவ் டு லுக் இன் டு ஹவு மெனி பில்ஸ் பாஸ்ட், வாட் ஆர் த குட் திங்ஸ் விச் ஆர் ஹேப்பன்ட், தென் வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ் விச் ஆர் ஹேப்பன். போத் சைட்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ரவர்சி வந்து லாங்குவேஜ் கான்ட்ரவர்சி. What is that? Some bills had Hindi only titles. So for example பார்க்கணும்னா வந்து you can say Vikshit Bharat Gramin Guarantee Yojana, one that thing. Then Sabki Bima, the Sabki Bima bill, அது எல்லாமே வந்து என்னன்னா ஹிந்தி ஒன்லி டைட்டில்ஸாக வந்து இருந்துச்சு, விச் கிரியேட்டட் டிஸ்கம்ஃபர்ட். இப்போ நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ்லேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒரு எம்பிக்கு வந்து ஸோ அந்த ஹிந்தி பேஸ்டு டைட்டில் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணிச்சு, விச் கிரியேட்டட் த டிபேட், விச் கிரியேட்டட் அ கான்ட்ரவர்சி. ஓகே, அப்போ கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? The constitution requires law to be drafted in English. இங்கிலீஷ்ல தான் பார்லிமெண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். வென்எவர் நெசசரி ஆர் வேரெவர் ரிக்வயர்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் கான்ஸ்டிடியூஷன்ல. தென் கம்மிங் டு த கொஸ்டின் அவர் அண்ட் 0 hour, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கொஸ்டின் அவர் என்ன, எம்பிஸ் வந்து மினிஸ்டர்ஸாக கொஸ்டின் கேட்கலாம், விச் இஸ் அ டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டி. 0 hour என்ன, அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வந்து அந்த டைமில் ரைஸ் பண்ணலாம், கொஸ்டின் அவருக்கு அடுத்தால வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக முடிஞ்சுது, ஷோயிங் தட் பார்லிமெண்ட் ஒர்க்ஸ் பெஸ்ட் வென் கவர்மெண்ட் அலோஸ் ஸ்க்ரூட்டினி. ஓகே, ஸோ வை வி ஹாவ் டு லுக் இன் டு திஸ் டிபேட்? எதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சி பார்லிமெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பாசிங் லாஸ், இட் இஸ் ஃபார் டிபேட், dissent and dialogue is what the article argues. But what are the reforms are needed? நம்ம கமிட்டிஸ் சஜஸ்ட் பண்ணுறதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், விச் வில் இம்ப்ரூவ் அவர் டிஸ்கஷன் இல்லையா? தென் ரெடியூஸ் டிஸ்ரப்ஷன்ஸ் கம்மி பண்ணணும், என்கரேஜ் பைபார்ட்டிசன் டிஸ்கஷன் வந்து கொண்டு வரணும். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரிஃபார்ம்ஸ் விச் ஆர் சஜஸ்டட் இன் த ஆர்டிகிள். ஸோ ஓவராலாக what all happened in this winter session, what all the bills passed, then what are the controversies happened, then one major debate which happened, which I missed, is related to Vande Mataram. திஸ் ஆல்சோ நம்ம பழைய ஆர்டிக்கிளில் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. 150 years ஆஃப் வந்தே மாதரம் இந்த வருஷம். ஸோ அதில் வந்தே மாதரம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக வந்து அதை மட்டும்தான் வந்து நேஷ்னல் சாங்காக எடுத்தாங்க, அது கீழே எல்லாது எடுக்கல, அந்த மாதிரி நிறைய டிபேட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் வந்து வந்தே மாதரம் ரிலேட்டடாக இந்த வின்டர் செஷனில் நடந்துச்சு. ஸோ தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த criticism. Then debate on electoral reforms which also happened inside related to SIR, all those things. Then நம்ம மிஸ் பண்ண டிஸ்கஷன்ஸும் ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரிலேட்டட் டு டெல்லி ஏர் பொல்யூஷன். ஓகே, அண்ட் பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ, ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இது எல்லாமே என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, கொஸ்டின் அவர் அண்ட் திஸ்
0 hour happened successfully, which means we are more productive. But criticism on the standing committees on the நம்ம வந்து நிராகரிச்சிருக்கிறோம். Then lot of controversies there. So what are the reforms needed? ஸோ இவ்வளவும் இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் டு டிஸ்கஸ் அபவுட் வின்டர் செஷன் ஆஃப் திஸ் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ கமிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின், recent parliamentary sessions show a decline in deliberative lawmaking and committee scrutiny. Examine this statement in the context of the winter session of parliament. Okay. Next article is related to PM Modi ji's visit to three nations, which are Jordan, Ethiopia and Oman. இதில் இந்தியா ஓமன் தனியாக நம்ம பார்த்தோம், இந்தியா எத்தியோப்பியா ஆல்சோ தனியாக பார்த்துருக்கோம். இப்போது ஆல் த்ரீ விசிட்ஸ் பார்த்தினா ஓவரால் பிக்சர் நம்ம பார்க்கலாம். திஸ் ஆல்சோ கிவ்ஸ் த ஓவரால் பிக்சர். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே பெரும்பாலும் லாஸ்ட் ஒரு 10-15 டேஸில் நடந்த ஒரு கான்ட்ரவர்சிஸ் பார்த்த ஆர்டிகிள்ஸ், அதோட ஓவரால் பிக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் நியூவாக நம்ம பார்க்குறோம், என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ் புதுசாக பார்க்குறோமோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் திஸ் today's articles. Okay, so PM Modi ji's visit to three nations. One is Jordan, Ethiopia, Oman. All three belong to global south is what important. அப்ப global south na enna? Global south means developing countries of Asia, Africa, Latin America. Okay, Asia, Africa, Latin America. South globally south side la irukra countries, especially developing countries form பண்ற ஒரு சின்ன ஒரு group தான் என்ன, often excluded from global decision making. So இந்த countries எல்லாம் வந்து globally ஒரு United Nationsலயோ இல்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல பிகர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங்ல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிற countries because they are developing. So India wants to be their voice and leader. Okay, so அதுக்காக தான் வந்து இந்த countries எல்லாம் போய் விசிட் பண்ணி இந்தியாவுடைய இன்னும் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ அது ஒரு கண்ட்ரீஸ்லையும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா ஓமன் ஃபர்ஸ்ட், as we already saw, India signed SEPA, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லையா. ஸோ அதுலேருந்து ட்ரேட் டபுள்டு டு $10 billion. இது எல்லா பாயிண்ட்ஸும் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இன் டீடைல். ஸோ தனித்தனியாக ஒரு ஆர்டிக்கிளாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திருப்பியும் ஐ மென்ஷன் ஹியர், இஃப் யூ வாண்ட் டு சி இன் டீடைல், கோ பேக் டு 2-3 days வீடியோஸ் போய் இந்த ஆர்டிகிள்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து பாருங்கள். அண்ட் இந்த லாஸ்ட் 10-15 டேஸில் நடந்த ஈவெண்ட்ஸோடைய ஓவர்வியூ தான் இன்னைக்குள்ள ஆர்டிகிள்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தென் கம்ஸ் SEPA. SEPA opens doors for duty-free exports, services, mobility of workers இல்லையா. ஸோ இட் மே ஆல்சோ ஹெல்ப் நெகோஷியேட் FTA வித் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். ஸோ நம்ம கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் கூட GCC கூட FTA ட்ரை பண்ணிட்டுருக்கோம். FTA மீன்ஸ் அகெயின் சேம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஓமன் கூட சைன் பண்ண அக்ரிமெண்ட் விச் இஸ் செகண்ட் கல்ஃப் கண்ட்ரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் கூட பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Then coming to Jordan, Jordan வந்து cooperation on renewable energy, water management, and important diplomatically due to West Asia conflict. So West Asia conflict ஓடையிலேருந்து ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட் எடுக்கிறது, நம்ம எந்த சைட் நிற்கிறோம், இந்தியா வந்து எந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஒரு குறிக்குது. தென் இந்தியா ரீஇட்ரேட்டட் சப்போர்ட் for the Palestinian state. Then balancing relations with Israel and Arab nations shows strategic autonomy. ஸோ எந்த கண்ட்ரி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், எந்த கண்ட்ரி நம்ம ஒரு குளோபல் கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படின்னா அதில் எந்த சைடு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அந்த வகையில் வி ஷோஸ் சப்போர்ட் ஃபார் இஸ்ரேல் அண்ட் அரப் நேஷன்ஸ் காமிக்கிறோம். தென் பாலஸ்டீனியன்ஸ் ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து மோல்ட் பண்ணும். ஓகே, தென் எத்தியோப்பியா. Strategic partnership announced. Ethiopia is very important country for India. Why? Because Ethiopia is the headquarters of African Union. Ethiopia is the member of BRICS. This statement alone can be a preliminary question. Okay, so please note here, Ethiopia is the member of BRICS. So very important for Africa India Summit. Ethiopia kuda nadandhathu. So overall, India is saying we want cooperation, not domination. Okay. One concern
is highlighted in the article by the author is அதாவது இந்தியாவோட டிப்ளமசி இஸ் மோர் சிம்பாலிக் இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். அதாவது ஒரு இஸ்ரேலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து அந்த அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறாமல் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சப்போர்ட் காமிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு ஒரு ஒன் டைம் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், இன்னொரு டைம்ஸ் அமைதியாக இருக்கிறது, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தால் இந்தியா கேன் நாட் ஷேப் அ ஷேர்டு குளோபல் ஆர்டர் அப்படின்னு ஆத்தர் வந்து ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம் விச் இஸ் மென்ஷன்ட் இன் த ஆர்டிகல். ஸோ இந்த தீம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ஆன்சர் எழுதும் போதோ இல்லை இது வந்து இதுவே கொஸ்டினாக கேட்டிருந்தாலோ வந்து யூ கேன் கோட் வித் திஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ என்ன என்ன சைடு எடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வெதர் இந்தியா இஸ் டூயிங் குட் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆர் இல்லை கன்சிஸ்டன்சி இன்னும் தேவை அப்படிங்கிற மாதிரி என்ன சைடு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஜஸ்டிஃபைடான நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகே, ஸோ ரிலேட்டட் டு கொஸ்டின், அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். தென் கமிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின், இந்தியாஸ் ரீசன்ட் விசிட்ஸ் டு ஜார்டன், எத்தியோப்பியா அண்ட் ஓமன் ரிஃப்ளெக்ட் a renewed focus on the global south. Discuss. Next article is related to India Africa economic ties. அதாவது ஆஃப்ரிக்கா இஸ் பிகமிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. அப்போ எதனால ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இந்தியா இஸ் நவ் ஃபோக்கஸிங் ஆன் ஆஃப்ரிக்கா. ஒய் ஆஃப்ரிக்கா இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் பார்க்கலாம். ஸோ ஒய் ஆஃப்ரிக்கா மேட்டர்ஸ்? ஒன் ரீசன் இஸ் யூஎஸ் அண்ட் இயூ மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்பயுமே வந்து அன்சர்டனாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி லார்ஜ் மார்க்கெட். ஸோ யூஎஸ் அண்ட் இயூ மார்க்கெட்ஸ் ஆர் மோஸ்ட்லி அன்சர்டைன். பட் ஆஃப்ரிக்கா வந்து இப்போ ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குது. ஆஃப்ரிக்கா ஹேஸ் யங் பாப்புலேஷன், க்ரோயிங் டிமாண்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஆஃப்ரிக்கா கிட்ட ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ வி கேன் யூஸ் தட் அப்படின்னு ஆர்டிகல் சொல்லியிருக்கு. ஸோ வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ்? இந்தியா இஸ் ஆஃப்ரிக்காஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். This statement, see, Africa is becoming very important. அப்போ அது ரிலேட்டடாக நம்ம ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விச் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா? இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி, இந்தியா இஸ் ஆஃப்ரிக்காஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஸோ அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், ஃபோர்த் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். இந்தியா வந்து ஆஃப்ரிக்காவுக்கு ஃபோர்த் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஸோ ட்ரேட் லிமிட் என்ன? அப்ராக்சிமேட்லி $100 billion. ஸோ என்ன மேஜர் எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஃப்ரிக்காலேருந்து? பெட்ரோலியம், ஃபார்மா, ரைஸ், டெக்ஸ்டைல்ஸ், all those things we are doing it already. Now what is the problem? என்ன ப்ராப்ளம் இதில் இருக்குது, என்ன இந்தியா பண்ணணும், வாட் த ஸ்ட்ராட்டஜி இந்தியா ஹேஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி த மெயின் ப்ராப்ளம் இஸ், சி, இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் மோஸ்ட்லி லோ வேல்யூ குட்ஸ். அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மோஸ்ட்லி லோ வேல்யூ குட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் கம்பேர்ட் டு சைனா என்ன பண்ணுது? சைனா எக்ஸ்போர்ட்ஸ் மிஷினரி, எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், ஆல் ஆர் ஹை வேல்யூ குட்ஸ். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கம்பேர்டு டு சைனா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து லோ வேல்யூ குட்ஸாக இருக்குது. ஸோ வி ஷுட் கான்சன்ட்ரேட் அவர், அதாவது ஆஃப்ரிக்காவில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்ச பட்சத்தில் இந்தியா வந்து நல்ல நல்ல குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வாட் இந்தியா மஸ்ட் டூ? ஸோ இந்தியா இஸ் டூயிங் 5 pillar strategy. அது இந்த ஆர்டிக்கிளில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Let's see the 5 pillar strategy. The first pillar is trade agreements. So we should remove trade barriers. Why we have to focus this 5 pillar strategy? Because India oda target enna, we have to double India Africa trade by 2030. So appo current status enna, we are at $100 billion இருக்கிறோம். இந்தியா வந்து ஆஃப்ரிக்காவோட ஃபோர்த் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஸோ இதை டபுள் பண்ணணும் 2030. ஸோ அதுக்கு we strategized by 5 pillars. So first pillar, trade agreements. So trade agreements na, remove trade barriers, negotiate PTAs, preferential agreements, then CEPA, comprehensive economic partnership agreements, then engage with African regional blocs, major African economies, etc. Then the second pillar is shift to value added manufacturing. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதாவது நம்ம லோ வேல்யூ குட்ஸ்லேருந்து ஒரு ஹையர் அண்ட் குட்ஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். The first வந்து move beyond petroleum and low value exports. Okay, then promote joint ventures, manufacturing units in Africa. Then what are the benefits? Preferential access to US markets, access to Africa's growing demand, then deepen engagement with the African continental free trade area. Manufacturing வந்து low value exportsலேருந்து
அதுலேருந்து தாண்டி ஒரு வேல்யூ ஆடட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்தியா மூவ் ஆகணும். அது சைனா கம்பேர் பண்ணி இந்த ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பில்லர் விச் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்எஸ்எம்இ. ஆஃப்ரிக்கா ஈஸியர் மார்க்கெட் ஃபார் இந்தியன் எம்எஸ்எம்இஸ். அது யூஎஸ் இயு கம்பேர் பண்ணுறத விடைக்கும் ஆஃப்ரிக்கா ரொம்ப ஈஸியரான மார்க்கெட்டாக இப்போ இருக்குது எம்எஸ்எம்இஸ்க்கு. ஸோ நீட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட், இம்ப்ரூவ் ட்ரேட் ஃபைனான்ஸ் சக்ஸஸ். இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணி நம்ம இந்தியாவோட எம்எஸ்எம்இ பூஸ்ட் பண்ணால் எம்எஸ்எம்இஸ் வந்து ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்லேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான, அதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எம்எஸ்எம்இஸ்க்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபோர்த் பில்லர் விச் இஸ் ரெடியூஸ் லாஜிஸ்டிக் காஸ்ட். ஸோ லோயர் ஃப்ரைட் காஸ்ட் அப்படின்னா மோர் எக்ஸ்போர்ட்ஸ், மோர் காம்படிட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஃப்ரைட் காஸ்ட், ட்ராவல் காஸ்ட் கம்மி பண்ணோம் அப்படிங்கிறப்ப அதிகமான எக்ஸ்போர்ட் நடக்கும், அதிகமான காம்படிஷன், அதிகமான பேர் உள்ளே வருவாங்க. தென் சர்வீசஸ் அண்ட் பீப்புள் டு பீப்புள் லிங்க்ஸ் விச் இஸ் அ காமன் பாயிண்ட் விச் இஸ் த ஃபிஃப்த் பில்லர். லீவரேஜ் இந்தியா ஸ்ட்ரென்த் இன் ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், ஸ்கில் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எக்ஸெட்ரா. ஸோ சர்வீசஸ் ட்ரேடும் வந்து ஹை வேல்யூ பண்ணணும், பூஸ்ட் ஓவரால் trade. In current policies are insufficient which we need reform based on this 5 pillar strategy is what the author argues. So overall we should move beyond the transactional trade and low value goods, build long-term sustainable partnerships. So Africa crucial in multipolar world, then global supply chain restructuring. So deepening Africa ties is key to India's global economic power ambition, which we in the line நீங்க conclusionல add பண்ணலாம். Deepening Africa ties is much more important. Why? Because India வந்து global economic power ambition reach பண்றதுக்கு இந்த relationship வந்து யூஸ் ஆகும். So this is what the overall the article argues. Okay, so practice question here. Evaluate the current status of India-Africa trade relations. What are the key challenges and opportunities? Last article is related to tackling air pollution. அதாவது பட் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இந்தியாவில் டெல்லி அண்ட் சைனாவில் பீஜிங் ரெண்டுமே வந்து அட் ஃபேஸ்டு சிவியர் ஏர் பொல்யூஷன். பட் பீஜிங் ரெடியூஸ்டு PM 2.5 ஓவர் 50%. அப்போ பீஜிங் சக்சீடட், டெல்லி ரிமைன்ஸ் த சேம். டெல்லியால் ஏன் ஒர்க் அவுட் பண்ண முடியல? ஒய் இந்தியா கான் டூ த சேம் திங் விச் சைனா டிட், ஆர் ஒய் இந்தியா கான் டேக்கிள் த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் ஆர்கியூ பண்ணியிருக்கு. ஸோ டெல்லி ரிமைன்ஸ் அமாங் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி. ஸோ வை டிட் சைனா சக்சீட் வைல் இந்தியா ஸ்ட்ரகிள்ஸ்? ஸோ வெரி டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட், வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இது டேரெக்டாக மெயின்ஸ் கொஸ்டின்லேயே கூட கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வாட் சைனா டிட். Let's see what China did. China's success was planned, strict and coordinated, not accidental. So what are the key policy initiatives China பண்ணிருக்காங்க? Air pollution prevention and control action plan, blue sky protection action. Then what are the core features? அவங்களுடைய அப்ரோச்ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, coherent policy, clear goals, okay, strict enforcement and regional coordination. 3 points are very important. இதை நம்ம இந்தியாவுடைய வே ஃபார்வர்டில் கூட எழுதலாம். First point is coherent policy, strict enforcement, regional coordination. The regional coordination வந்து we repeated multiple times. அதாவது air pollution is not only a problem to India. So இந்தியா தாண்டி ஏர் வந்து மூவ் ஆகிறதுனால, ஃப்ளோ ஆகிறதுனால வி நீட் த ரீஜனல் கோஆப்ரேஷன் வந்து நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். ஸோ 3 points are very very important for conclusion or way forward anything you can mention anywhere. ஸோ மேஜர் மெஷர்ஸ் டேக்கன் பை பீஜிங் என்னலாம்னா, எஸ்பெஷலி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷட் டவுன் ஆர் ரீலொகேட்டட் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், தென் ரீப்ளேஸ்டு கோல் ஃபயர்ட் பாய்லர்ஸ் வித் நேச்சுரல் கேஸ். ஓகே, தென் எக்ஸ்பேண்டட் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. சைனா 6 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறாங்க இப்போ. built dense real-time PM 2.5 monitoring systems, then coordinated with the Tianjin Hebei using an airshed approach. So all this result 50% reduce பண்ணியிருக்காங்க. 50%. The 2024ல பார்த்தீங்கன்னா more than 50%, just 100லேருந்து 31 கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, so this is very important measures which are taken by Beijing, China. ஸோ வாட் இஸ் இந்தியா சுச்சுவேஷன்? அப்போ இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பிளான் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் தென் ரீஜனல் கோஆர்டினேஷன்லாம் வந்து இந்தியாவில் இல்லையா? இது எந்த லாஸுமே இல்லையான்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் இந்தியாவில் அதெல்லாமே இருக்குது. தென் வாட் இஸ் த இஷ்யூ வி கேன் சி? ஸோ இந்தியாவோட சுச்சுவேஷன் என்ன?
We have the existing legal framework like Air Prevention and Control of Pollution Act 1981, Environment Protection Act 1986, Waste Construction and Emission Rules, and other supporting laws such as Factories Act, Motor Vehicles Act, etc. Then what are the key programs? We have National Clean Air Program, Graded Response Action Plan. We have action plan also, odd even scheme. Then CAQM, Commission for Air Quality Management, and other few things like cloud seeding, odd even scheme. So all these temporary measures also we have taken. Now why India is falling short அப்படின்னு ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் என்னெல்லாம். ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ், ஏன் இந்தியா நல்லா பண்ண முடியல? வி ஹாவ் அ வெரி குட் லா, we have a very good system, but why India can't achieve the same China did? So first point is fragmented governance. The center, states, municipal bodies overlap. So யாரோடைய ரோல் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ there is a fragmented governance. Reactive measures, எப்போல்லாம் பொல்யூஷன் பீக் ஆகுதோ அப்போல்லாம் வில் ஸ்டாப் பேன் கிராக்கர்ஸ், தென் வி ட்ரை கிளவுட் சீடிங் அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ இந்த ரியாக்டிவ் மெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணோம். வி ஹாவ் டு டூ த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், நாட் ரியாக்டிவ் மெஷர்ஸ். தென் வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளஸ் லோ அக்கௌண்டபிலிட்டி. Understand and underfunded pollution control boards. Of course funding is always a problem in the environmental side. So underfunding. Then CAQM lacks authority over neighboring states. Then poor implementation. Of course we always used to say the design, the plan, they are very good in the table, but coming to implementation, it is very poor in India. So corruption, then slow behavioral change. Okay, so these are the major things India is falling short. That's why India can't achieve it. Then what India can learn from China, and the points on the author article mentioned பண்ணிருக்காங்க. So first main point is treat air pollution as a public health emergency. ஸோ அதாவது ஏர் பொல்யூஷனை வந்து ஒரு ஒரு பீக் டைம் மெஷர்ஸாக மட்டும் எடுக்கக்கூடாது. அதாவது இப்போ வந்து பீக் ஆயிடுச்சு, இந்த வின்டர் டைம் வந்து பீக் ஆயிடுச்சு, ஸோ இந்த டைம் வந்து நம்ம மெஷர்ஸ் இருக்கலாம், அப்படி எடுக்கக்கூடாது. இட்ஸ் அ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி. ஸோ அப்போ வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் எபிசோடிக் ஆக்ஷன் டு லாங் டர்ம் மிஷன் மோடுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கலி போயிடுவோம். ஸோ கோவிட் டைமில் எப்படி நம்ம வந்து ஒரு லாங் டைம் மிஷன் மோடில் இருந்தோம், ஸோ அந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக ஏர் பொல்யூஷனை ட்ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்சிலரேட் கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், என்ஃபோர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ். அதாவது நம்ம BS4 5 எந்த நார்ம்ஸில் இருக்கிறோம், எலக்ட்ரிக் மொபிலிட்டி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். ஸோ செப்பரேட் வெஹிக்கிள்ஸில் போகிறத விட்டுட்டு we have to use public transport. So all these things are important. Then fix industrial policy, create functional industrial zones, etc. Then adopt regional airshed governance. அதாவது டெல்லி என்சிஆர் நீட்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டியன்ஜின் ஹெபாய் ஸ்டைலில் ஏர்ஷெட் கவர்னன்ஸ் அங்கே அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் டெல்லி என்சிஆர்லேயும் ஒரு ஏர்ஷெட் கவர்னன்ஸ் மாடல் வந்து அடாப்ட் பண்ணும். அண்ட் ரீஜனல் மாடல் தேவைப்படுது, நாட் ஒன்லி ஸ்பெசிஃபிக் டு டெல்லி, ரீஜனல் மாடல் தேவைப்படுது. ஓகே, வாட் இஸ் தட் மீன்? பொல்யூஷன் டஸ் நாட் ரெஸ்பெக்ட் த ஸ்டேட் பவுண்டரிஸ். இல்லையா, இந்த ஸ்டேட்குள்ளே தான் பொல்யூஷன் இருக்கும், இந்த ஸ்டேட் இல்லை. ஸோ வி நீட் அ ரீஜனல் ஏர்ஷெட் கவர்னன்ஸ், ஓவரால் அ ரீஜனல் ஏர்ஷெட் கவர்னன்ஸ், எக்ஸாக்ட்லி வாட் டியன்ஜன் ஹெபாய் ஸ்டைல் மாடல் அதை கூட அடாப்ட் பண்ணிக்கலாம். தென் கன்க்ளூஷன் ஓவராலாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா டஸ் நாட் நீட் சைனாஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம், பட் வாட் இட் மஸ்ட் அடாப்ட் இஸ் அகெயின் த சேம் த்ரீ திங்ஸ் which we had mentioned, which I had mentioned earlier: coherent policy, strong enforcement, regional coordination, long-term investment, good implementation. So without these governance reforms, laws alone cannot clean the air. This is what the article argues. Very important points are discussed. Then now very different perspective are discussed in this article. So இது டைரக்டா கொஸ்டின்லயோ இல்லது கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்றதுக்கான very interesting points are in this article. So just note it down from today's article. Coming to the practice question, Beijing's success in reducing air pollution was driven more by governance reforms than technology. Discuss. So that's all for today. So we discussed the overview of winter session,
overview of the three nation visit in India Africa economic ties and a very different perspective of air pollution, but the same repeated points. Okay, so all the articles are equally important, so make notes of it, do write the practice answers, and that's it. So see you in the next class. Thank you.